எதுக்கு இப்படி நினைச்சுக்கிட்டு வர? இல்லை உடனே கொஞ்சம் போடலாம். செல்லுவீங்களா? வயலுக்குள்ள தேங்கி இருக்க தண்ணி எடுத்து விட்டு வரேன் போயிருக்கேன். முட்டா போய் மவனே, நீ போக வேண்டியதில்ல. இல்லை புடிக்கிட்டா இருந்தேன். அவளுக்கு முகத்துல 3 வருஷம் தெரியல. நீ சொன்னால கேட்காது தெரியுமா? மழை நிக்கட்டு நானும் வரேன்னு சொன்னேன். இல்ல நானே போறேன்னு சொல்லி போயிடுச்சு. அப்படியே நம்ம என்ன போட்டு வந்து பாப்பா போய் கூப்பிடு. செல்வியா, ஏன் சும்மா கத்துறீங்க? கத்துறனா? எவ்வளவு செல்வி இப்ப அங்க வந்து கிழிச்சிருவேன். வாடினா. ஐயோ சும்மா தொட தொட வர்றாங்க வரட்டா. இருங்க வரேன். வர சொன்ன பச்சா கேட்க மாட்டேங்க. வீடு பிடிச்சதா சிரிப்படுவேன். சும்மா கடங்க. மரியாதை இல்லாம போச்சு. என்னச்சு மழை இதுப்பா இந்த பக்கம்? அவசரமா உப்பு தேவைப்படுச்சல, அதான் வந்தேன். இங்க ஒரு 8-10 கூட தேரு. நான் வேணா கடலோர கூட போய் பார்த்துட்டு வரட்டா? சரி போயிட்டு வரல. இல்ல கிடைக்கா. இந்தா அண்ணாச்சிக்கு காப்பி தண்ணி வாங்கி கொடு. சரி சரி. என்னன்னாச்சு காப்பி தண்ணி வேணுமா இல்லை வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? காப்பியே வாங்கிட்டு வா. இருங்க அண்ணாச்சி ஒரு நிமிஷம் தான். என்னையா நேற்றுக்கு போனையில என்னாச்சு? அதை ஏன் கேட்குறாரு? அவ பத்தினியாட்ட பிகுரு பண்ணா, பெட்டிலே 2 மிதி மிதிச்சேன், அவ்வளோதான். இந்த விஷயத்துல மட்டும் சிரிக்கவே முடியாதுயா. என்ன பண்றது, அது இல்லாம முடியலையே. என்னாச்சு? தீப்பெட்டி கொடுமா. சரி. அண்ணாச்சி இங்க 15-20 கூட தான் தேரு. சரி சரி சீக்கிரமா போய் ஏத்து. என்னையா லோடெல்லாம் ஏத்தியாச்சா? ஏத்துறாங்க அண்ணாச்சி. காலையிலே காத்த பாரு. என்னவே பிரயோஜனம்? நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது என்னவே சொன்னேன்? நான் பெரிய ஆபீசராக்கும், உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, கிழிக்க முடியாதுன்னு 4 தெருவுக்கு நடுவுல இருக்கோங்கிற தைரியத்துல பீத்திக்கிட்டியே. அப்பவே யோசிச்சிருக்கணுவே. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அண்ணாச்சி. நான் இந்த 2 ரூபா உங்களுக்கே கொடுத்தது அண்ணாச்சி. அதை நீ கொடுக்கலனாலும் எனக்கு தான் கிடைக்கும் தெரியும்ல. கொஞ்சம் ஏன் மேல மனசு வைங்க அண்ணாச்சி, இல்லைன்னா என் குழந்தை அனாதி ஆயிரும். ஆகட்டுவே, அப்பதான் புத்தி வரும். அண்ணாச்சி இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. மன்னிச்சு விட்டுட்டா உன்ன மாதிரி 4 பேர் வரமாட்டாங்க. வரக்கூடாது, பயம் இருக்கணும். நல்லா இருக்கா, அழகாத்தான் பேசுறா. ஒரு பொட்டச்சே போய் இப்படி பண்றீங்களேடா பாவீங்களா? நீங்களா மனுஷங்களா இல்ல மிருகங்களா? உங்களுக்கு நல்ல சாவே வராதுடா. நீங்களா ஜோதி தின்றீங்களா இல்ல வேற தின்றீங்களா? உங்களா சும்மா விடக்கூடாதுடா. ஓடி இரவு மாட்டு போடி.
பாவிங்களா, உங்களெல்லாம் என் புருஷன் கிட்ட சொல்லி நாரா கிழிக்க சொல்ல அவளை சாவடில. செல்வி ஓடிடு. எனக்கு இருக்கா? என்னை பத்தி கவலைப்படாத, ஓடு செல்வி. செல்வி அவனை கல்ல கட்டி கடலை தூக்கி போடுங்களேன். செல்வி, அண்ணாச்சி, நாங்க உண்டு வேலை உண்டுன்னு கல்யாண தண்ணிக்கு கூட ஒண்ணு மாதிரி சொன்னீங்களே அண்ணாச்சி. இல்லங்கல எங்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம் எங்க கிட்டே வாலாட்டின. இப்ப பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டு வச்சுட்டு ஜெயிலுக்கு போகணுமா நானு? செல்வி, நாங்க இப்பதான் சந்தோஷம் என்னன்னு தெரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு வேணும்னா சொல்லுங்க அண்ணாச்சி, கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போய் பொழிச்சுக்கிறோம். விட்டுடுங்க அண்ணாச்சி. என்னது? செல்வி, செல்வி, புள்ள தாச்சிக்காரி, குழந்தை காவாது, விட்டுருங்க அண்ணாச்சி. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதப்பா, எங்க சந்தோஷத்துக்கு எதிராக என் பொண்ணே வந்தாலும் சரி, இதுதான் கெதி. சும்மா தொண பேசிட்டு கிடக்க. செல்வி, செல்வி, கிளம்புகளே. எங்க செல்வி? வயது பிள்ளைக்காரி இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்கள நல்லா இருப்பீங்களா? வயத்து பிள்ளைக்காரி. கலங்கத்துல இவங்க இந்த பக்கம். எனக்கு செல்வி, செல்வி, யாரும் அவனை பண்றது? ஐயோ, ஐயோ, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்துடா. நான் உங்களோட வாழணும். நம்மளை விட்டு போகக்கூடாது. பார்த்துட்டு தான் சாகணும். எனக்கு காப்பாத்துங்க. நீங்க சாவ விட மாட்டீங்கல்ல, எப்படியாவது காப்பாத்துங்க. பெருசா போங்க. கூட தான் இருப்பேன். விட மாட்டேன். பெருசா போங்க. வலிக்குதுங்க.
எப்படியாவது காப்பாத்துருவீங்கல்ல? நான் செத்து போயிருவேன்னு பயமா இருக்கு. நான் வாழணும். செல்வே செல்வே எந்திரில செல்வே செல்வே என்னெல்லாம் அப்படி படுத்திருக்கிறா செல்வே 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 எந்திரி செல்வே 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 இப்பதான் நான் சொன்ன மாதிரி கேட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கேட்டா தான் எனக்கு பிடிக்கும். என்னடி திட்டுன்னு கோவிச்சுக்கிட்டியா? நல்லதுக்கு தானே எல்லாமே செய்றேன். பொழுதுனிக்கும் தூங்கிட்டு இருக்காது செல்வி. குழந்தைக்கு தான் ஆயிரப்போகுது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன். செல்வே வெளியில போய் வேலை இருந்து பார்க்கலாம்ல? என்ன செல்வி உம்முன்னு இருக்கிற? நான் திட்டே இருக்கிறேன்னு வருத்தமா? இப்படி கத்துறீங்க? இதுக்கு போய் இப்படி கத்துறேனா? இப்ப நான் உன்னை கடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ வேணாம் வேணாம். அதெல்லாம் வேணாம்.